இங்க வந்த போது ஒருத்தர் வந்து என்ன அடிக்க வராரு गाइस. கல்லு கம்பெல்லாம் எடுத்துட்டு அடிக்க வராங்க गाइस. கையில கத்தி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். யா உங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவீங்க ஐயா. கண்ணெல்லாம் பாருங்க गाइस, ஒரு மாதிரி வைக்கிறாங்க, பயமா இருக்கு. அவ்வளவுதான் ஐயா. வேணா ஐயா, எதுவும் பண்ணாதீங்க ஐயா. எதுவும் பண்ணாதீங்க. ஏன் என் கண்ணெல்லாம் எப்படி வச்சிருக்க? பயமா இருக்கு ஐயா. என்னய்யா உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா? ஆமா ஆமா. ஐயா 1.5 லட்ச ரூபா போன ஐயா. எதுவும் பண்ணாதீங்க ஐயா. ஏய் பைத்தியம் மாதிரிலாம் பண்ணாதீங்க, திரும்ப கொடுங்க ஐயா. எதுக்கு ஐயா விளையாடுறீங்க? அப்படியா ஐயா? இந்த சுடுகாடு எப்படி இருக்கும் ஐயா? இது ரொம்ப பயங்கரமா இருக்குண்ணே. இங்க காளி கோயிலே இருக்குண்ணே. அங்கிட்ட எப்படி நைட் போறதுக்கு சேஃபா? ரொம்ப சேஃப்ண்ணே. இப்ப வரவங்க பயப்படுவாங்க. இப்ப நீங்க பயந்தீங்க. அந்த ஓட்டோக்காரர் வந்தபோது அவரே வந்து ஆட்டோக்காரர் அரண்டு தான் போனாரு. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா ஒரு 11:55க்கு ஒரு பலமான காத்தடிக்கும். மெண்டா இருக்காங்களா அந்த குழந்தைலாம் இருந்தா? ஓ அதெல்லாம் குழந்தைங்களை அடிச்சிருக்காங்க. ஏதாவதுன்னா இது வந்து மண்டோடு தானே. இதுல இருந்தெல்லாம் நீங்க ஏதாவது சாப்பிடுவீங்களா அடுத்து? நீங்க யாரு வெட்டியானா? ஐயா என்ன இந்த குடத்துக்குள்ள என்ன இருக்கு ஐயா? அதோ வந்த போதே நான் கேட்கணும்னு நினைச்சோம். மேல பிடிச்சி முடிச்சிட்டு இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுல வந்து ஒரு ஆத்மா இருக்கு. ஆத்மா இறந்தது. இவன் சாதாரண மனிதர் இல்லை. இவனை பார்த்தாலே சில பேர் பயந்துடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இவனாலேதான் சில பேருக்கு வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு இருக்கு. கருப்பு மந்திரம், சாபம், மர்ம சக்திகள் அனைத்தையும் உடைக்கும் வல்லமை இருக்கிறார் ஒரு மனிதன். ஆழமான ஜோதிடம், மரணத்தையும் தாண்டி பார்ப்பதுக்கான கண்கள். அந்த கண்கள் இன்று நம்மை நேரில் நோக்க போகுது. அவரை யாரும் அகோரி என்றுதான் கூப்பிடுறாங்க. இந்த கிராமத்தில குழந்தைங்க கூட அவரின் பெயரை கேட்டா அழுது விடுறாங்க. ஆனா பெரிய பெரிய செல்வந்தர்களும் சினிமா உலகத்திலேயே பிரபலமான நடிகர்களும் இயக்குனர்களும் இவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி போயிருக்காங்க. ஒரு வருடம் முன்பு நான் இவரை காசியில் சந்தித்தேன். அந்த நேரம் எனக்கு புரிந்தது இவர் சாதாரண ஆள் இல்லை. அதன் பிறகு பல நாட்களாக இன்னொரு முறை இவரை சந்திக்கணும் என்று ஆசை. இன்று அந்த நேரம் வந்தாச்சு. அவர் என்ன வர சொன்ன இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நீங்களும் என் கூட வாருங்க. இன்று இரவு ஒரு உண்மை வெளிச்சம் பார்க்க போகுது. ஐயா வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன ஐயா? பழனிசாமி அடிகள். நீங்க? ரமேஷ். ரமேஷ் சாமியார். நீங்க எத்தனை வருஷமா இங்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாது கடவுளை இறைவன் அருளால நாங்க இருக்கிறோம். துன்பம் அளிப்பவன் அவன் தான், துன்பம் அளிப்பவன் அவன் தான். நான் இங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அகோரி இங்க இருக்குன்னு சொல்றாங்க. அவரை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க அகோரி இங்க இல்லையா கடவுளை? அந்த மாதிரி யாராவது பாத்திருக்கீங்களா நீங்க இங்க? அதாவது அகோரிங்களை பாத்திருக்கீங்களா நீங்க? பாத்திருக்கீங்க. காட்டுக்குள்ள ஏதோ ஒரு அகோரி இருக்குன்னு சொல்றாங்க. பக்கத்துல பெரிய ஒரு தவுத்துல இருக்காரு. கைலாசப்பட்டியில இருக்கு அர்சுவா. அதான் ஏதோ ஃபாரஸ்டுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள பார்க்க முடியுமா? பார்க்கலாம். இல்ல அவங்க ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆளு வந்து போனா அடிக்கலாம் வரும் அப்படிலாம் இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. பார்க்கலாம். இருக்காரு இல்லையா? பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாருக்கும் ஹரிஓம் நமச்சிவாயா. ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அலமி. வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல இருக்கோம். இன்னைக்கு நாம வந்து ஒரு அசாதாரணமான ஒரு மனிதனை பார்க்க போறோம். அவர் இந்த காட்டுக்குள்ள எங்கேயோ வந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளால இன்னைக்கு அவரை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இவங்களை பார்க்க வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன். நாம வர வழியில கூட நான் 2-3 சுவாமியார் கிட்ட கூட அவரை பத்தி விசாரிச்சு அவங்க கூட சொன்னாங்க. சில பேருக்கு மட்டும்தான் அவர் இங்க இருக்கிறது தெரியும். அவரை இதுக்கு முன்னாடி நான் வந்து காசியில பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அவரை நீங்க பார்க்கும்போது நீங்க சத்தியமா மிரண்டுடுவீங்க. அப்படி இந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். சரியான வெயில், ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம். அந்த சைடுல என்ட்ரன்ஸ், அந்த சைடுல இருந்து தான் ஏறி வந்துட்டு இருக்கோம். ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளதான் அவர் இருக்குன்னு சொல்றாரு. வழியில வந்த போது கூட நிறைய பேர் சொன்னாங்க, இந்த டைம்ல நீங்க அங்கிட்ட எல்லாம் போவாதீங்க, தனியா போகிறது ரொம்ப டேஞ்சரா. இங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளவு பெரிய காடுன்னு. இதுக்குள்ள எங்கேயோ தான் அவர் இருக்காரு. எந்த வழியில போனோன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே முள்ளு காடா இருக்கு. இது பாருங்க. ஐயோ கடவுளே, இப்படி போலாமா? இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியாது. ஆனா தெரிஞ்சவங்க வந்து வெளியில சொல்ல மாட்டேங்கிறா. ஓ மை காட், இதெல்லாம் பாருங்க. ஏதோ எலும்பெல்லாம் கிடக்குது. மனிதனோட எலும்பா வேற ஏதாவது எலும்பான்னு தெரியல. பாருங்க
இங்கே பாருங்க நிறைய இருக்கு, இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு நிறைய கிடக்குது. போகலாம். உள்ள எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பாருங்க. இங்கெல்லாம் யாரையாவது கொண்டு வந்து கொண்டு போட்டா கூட தெரிய மாட்டோம், ஏன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கு இந்த காடுக்குள்ள. ஏதோ கத்துற சவுண்ட் எல்லாம் கேக்குது. ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம், இங்க யாரையுமே காணோம். இங்க இதுக்குள்ள எங்கேயோ இருக்காருன்னு சொல்றாரு, எனக்கு தெரியல இதுக்குள்ள வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இந்த அகோரியை பார்க்கறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்படுன்னு தெரியுமா? இப்படி போயிட்டு இருக்கோம் guys. சரியான சூடுங்கிட்டு. அங்க யாரோ நிக்கிறாங்க guys, அங்க யாரோ நிக்கிறாங்க, யாரோ நடந்து போறாங்க அங்கிட்டு. ஐயா யாரையா அது? நீங்க யாரு? யாரு? இல்லையா, இங்க வந்துட்டு ஒரு அகோரி இருக்காருன்னு சொன்னாரு. இல்லையா, எதுக்கு ஐயா கம்பல் அடிக்கிறீங்க? சும்மா இருங்க ஐயா. இல்லை இங்க பாருங்க ஐயா, நீங்க யாரு? நீங்க எதுக்கு எங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க? இருங்க ஐயா, எதுக்கு ஐயா இப்படி? ஐயா இல்லையா, அடிக்க வராங்க ஐயா. இங்க பாருங்க, எதுக்கு ஐயா கம்பல் எடுத்துட்டு வரீங்க? என்னய்யா இது உங்க காடா? இடம்லாம் கிடையாது. இல்ல, நான் ஒரு விஷயத்துக்காண்டி தான் வந்தேன். என்னோட ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இங்க இருக்காரு, அதான் ஒரு அகோரி, என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க. பேரெல்லாம் தெரியாது ஐயா. நீங்க எதுக்கு ஐயா கம்பல் எடுத்துட்டு வரீங்க? இந்த ஆள் இப்படி எதுக்கு பிஹேவ் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் சொல்றது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்க இருக்காரு, நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும், அதுக்காண்டி தான் வந்தோம். எதுக்கு ஐயா கல்லெல்லாம் அடிக்கிறீங்க? பைத்தியக்கார மாதிரி பண்றாங்க. ஏய் யா, நீங்க என்ன ஐயா மூளை கோளாறு இருக்கிற ஆளா? எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? சும்மா இருங்க ஐயா. ஏய் இல்லையா, நான் உங்களெல்லாம் வீடியோ எடுக்கல ஐயா. ஏய் சும்மா இருங்க ஐயா. ஏய் ஐயா, ஏதாவது படாத இடத்துல பட போறா ஐயா, சும்மா இருங்க ஐயா. காய்ஸ், இந்த ஆளுக்கு பைத்தியம் நினைக்கிறேன் ஐயா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க ஐயா. கல்லு கீழே போடுங்க ஐயா, தயவு செய்து. இருங்க ஐயா, நான் அங்கிட்டு வந்திருக்கிறேம்மா. எதுவும் பண்ண மாட்டோம் இல்லையா ஐயா? எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு நண்பர் தான், நான் காசியில் இருந்த போது மீட் பண்ணது அவர் தான். என்ன வந்து அவர் தமிழ்நாட்டில் இருக்காரு, இங்க வர சொன்னாங்க. அவர் இந்த காட்டுக்குள்ள எங்க யோகா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அவர் ஒரு அகோரி. ஏன் ஒரே நிமிஷம் அவர்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறியா? இருங்க ஐயா, நான் பேசிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு போறேயா. சரி ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா சரியா, வேணாம் ஐயா, இருங்க ஐயா. பக்கத்துல வந்துட்டு கல்லு கீழே போடுங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க ஐயா? என்னோட இருங்க, சும்மா இருங்க ஐயா. ஐயா இங்க கேளுங்க நீங்க ஃபர்ஸ்ட். ஐயா என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் இங்க காட்டுக்குள்ள வந்துட்டு, அகோரி தான் அவரு, காட்டுக்குள்ள எங்க இருக்காரு. அவரை ஒரே நிமிஷம் பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே கிளம்பிடுற ஐயா. தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க ஐயா, சும்மா இருங்க ஐயா. நீங்க எதுக்கு இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி எல்லாம் பண்றீங்க? இல்லை இல்லையா, அப்படி சொல்ல வரல ஐயா. நீங்க யாரு ஐயா? முதல்ல இந்த காட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் என்ன தனியா இருக்க மாட்டோமா? அவர் இருக்க மாட்டாரியா, அவர் கூட ஒரு ஆள் வேணும்யா. இந்த காட்டுக்குள்ள ஏறதுக்கு உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? காட்டுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு யாருக்கும் பெர்மிஷன் கிடையாதுயா. நான் உள்ள வந்து கொஞ்சம் அவரை பாத்துக்கட்டுமா? போக முடியாதுயா. ஏன் பக்கத்துல வாயா. இல்லையா, நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது எனக்கு பயமா இருக்குயா. இங்க வந்த போது ஒருத்தர் வந்து என்ன அடிக்க வராரு கைஸ், தேவையில்லாம. உங்களுக்கு என்னய்யா வேற வேலையே இல்லையா? சும்மா எதுக்கு கல்லு கம்பெல்லாம் எடுத்துட்டு அடிக்க வராங்க கைஸ்? கையில கத்தி கூட இருக்குன்னு நினைக்கிறேன், பயமா இருக்கு. ஏன் உங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவீங்க ஐயா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா? நான் உங்களை எதுவுமே பண்ணல, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க பைத்தியமா? அவ்வளவுதான் ஐயா மரியாதை. கெட்ட வார்த்தையில் திட்டுவியா? டேய் சும்மா இருயா.
டேய் கைஸ் கல்லில் எடுக்கிறான். ஐயா அவ்வளோதான் ஐயா, வேணாம் ஐயா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயா. ஏய் கண்ணெல்லாம் பாருங்க கைஸ், ஒரு மாதிரி வைக்கிறாங்க, பயமா இருக்கு. அவ்வளோதான் ஐயா. ஐயா வேணாம் ஐயா, எதுவும் பண்ணாதீங்க ஐயா, தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க ஐயா, விட்டுருங்க ஐயா. வரையா வரேன், எதுவும் பண்ணாதீங்க ஐயா. இல்லை ஓட மாட்டோம் ஐயா, வரேன் ஐயா. ஐயா தயவு செய்து கல்லு கீழே போடுங்க ஐயா, பயமா இருக்கு ஐயா, கல்லு கீழே போடுங்க ஐயா, கல்லு கீழே போடுங்க ஐயா. ஐயா எதுவும் பண்ணாதீங்க ஐயா, நான் சத்தியமா அவரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறேன் ஐயா. ஏன் ஐயா கண்ணெல்லாம் இப்படி வச்சிருக்க, பயமா இருக்கு ஐயா. என்ன ஐயா உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா ஐயா, ஒரு மாதிரி எல்லாம் நிக்கிறீங்க, தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க ஐயா. ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறேன். செல்லு கிடையாது இது. சரி சரி ஐயா. ஆமா ஐயா பண்ணிட்டேன். ஆமா ஆமா. இல்லையா இல்லையா பண்ணிட்டேன். கிளம்பல. என் பேர் அல்லு. எங்க இருந்து வர? நான் இப்போ காசில இருந்து வரேன் ஐயா. காசில அவ்வளோ அங்கே இருக்கான், அங்கே பார்க்கலாம்ல, வேறு இங்கே பார்க்க வந்தா? இல்லையா, அவர் வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய நண்பன் ஐயா, அவரை பார்க்கணுன்னு தோணுச்சு, ஒரு காரணமாக தான் வந்தோம். அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க அவர்கிட்ட? அப்பாயின்மெண்ட் அவர் ஃபோன் நான் ஃபோட்டோ காட்டுறேன் ஐயா, அவர் கூட நான் இருக்கிற ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க ஒரு நிமிஷம். எப்படி உடனே நம்புறது? இல்லையா நான் ஃபோட்டோ காட்டுறேன், இவர் தான் அவர். நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை மட்டும் இந்த ஃபோட்டோ மட்டும் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும். தயவுசெய்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இந்த ஃபோட்டோ பாருங்க ஐயா, இவர் தானே அவர். இது இந்த பக்கத்தில் நிற்கிறது நான் தான். ஃபோன் எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. இப்போ நம்புறேன். ஏய் சும்மா இருங்க ஐயா. ஃபோனு ஐயா 1.5 லட்ச ரூபா ஃபோனை ஐயா, எதுவும் பண்ணாதீங்க ஐயா. ஏய் பைத்தியம் மாதிரிலாம் பண்ணாதீங்க, திரும்ப கொடுங்க ஐயா. எதுக்கு ஐயா விளையாடுறீங்க? ஓ பண்ணிட்டோம் ஐயா, எதுவுமே ஒன்றும் இல்லை. ஓ பண்ணிட்டோம் ஐயா. ஏய் ஓ பண்ணிட்டோம் ஐயா, கொடுங்க ஐயா, ஃபோன் திரும்ப கொடுங்க ஐயா. 1.5 லட்ச ரூபா ஐயா, அது ஓஃப் ஆயிடுச்சு பாருங்க ஐயா, எதுவுமே இல்லை, அதை பாருங்க, எதுவுமே இல்லை, அவ்வளோதான். வாங்க அவரை கொஞ்சம் காட்டுங்க நீங்கள் எனக்கு. என் ஃபோன் ஃபர்ஸ்ட் நீங்கள் கையில் கொடுங்க. ஃபோன் வச்சிருக்கேன், நீ மீண்டும் ஆன் பண்ணிட்டேனா? சரி சரி, அங்கே வந்து அவரை பார்த்ததுக்கு அப்புறமா கொடுங்க. அவருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அவரை பக்கத்தில் கூட்டிகிட்டு போங்க, அதுக்கப்புறமா எல்லாமே உங்களுக்கு புரியும். தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க ஐயா, விடுங்க ஐயா. அவர் தான் சொன்னார். அவர் நான் ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இருக்குது, வாட்ஸ்அப்பில் கூட நான் அவர்கிட்ட பேசணும். அவர் வர சொன்னதுனால தான் வந்தோம். எதுக்கு ஐயா மூஞ்சியெல்லாம் இப்படி வைக்கிறீங்க, பயமாக இருக்கு ஐயா, சும்மா இருங்க ஐயா. மூஞ்சியே அப்படித்தான் இருக்கும் ஐயா. ஏன் நீங்கள் ஒரு மாதிரி நடக்கிறீங்க, அந்த ஃபோனுக்கு மட்டும் கொடுங்க ஐயா, அப்படியே நான் ஓடி போயிடுறேன். என்னை வீடியோ எடுத்துகிட்டு போய் அதவங்கள போட்டு காட்டு என்னை போலீஸ் வைக்கிறதுக்கா? அப்படியெல்லாம் கிடையாது ஐயா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் ஐயா, போங்க ஐயா. பார்த்தாலே அப்படியெல்லாம் கிடையாது ஐயா, நான் வந்து இந்த ஊருக்காரன் தான், தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க ஐயா. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, தூரத்தில் வந்து காட்டுறேன், பார்த்துக்கோ. போய் அவர் இதை நாங்கள் எழுப்ப முடியாது ஐயா. அவருக்கு என்ன தெரியும் ஐயா, நீங்கள் இப்படிலாம் பார்க்காதீங்க ஐயா, அவருக்கு என்ன தெரியும் ஐயா. தெரிஞ்சாலும் இப்போதைக்கு அவர் காட்ட முடியாது. தூரத்தில் வேணா இந்த காட்டை நீ பார்த்துக்கோ. சரி என்ன சொல்கிற, இல்லாட்டி செல்ல உடச்சிருவா? இல்லை ஐயா வேணாம் ஐயா, செல்லெல்லாம் உடைக்காதீங்க ஐயா, பயம் வேணாம் ஐயா, சும்மா இருங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உடச்சி சம்பாதிச்சு வாங்கினது ஐயா, எதுவும் பண்ணாதீங்க ஐயா, தயவு செய்து விட்டுருங்க ஐயா. அப்படியே ஒரு 2 வாரத்தை அவர்கிட்ட பேசி அப்படியே நான் கிளம்பிடுறேன் ஐயா, தயவு செய்து எதுவும் இல்லைன்னா நீங்கள் அவரை பக்கத்தில் ஏதாவது கூட்டிகிட்டு போங்க, அவருக்கு என்ன தெரியும் ஐயா, நல்லாவே தெரியும். அவர் எதுவும் சொல், அவர் அங்கே தான் இருக்கார். சாமிஜி, பாபாஜி, பையாஜி, நான் தான் ஐயா. இவருக்கு விட மாட்டேங்கிற உங்களை பார்க்க, கொஞ்சம் அனுப்புங்க, இவர்கிட்ட சொல்லுங்க கொஞ்சம். ஆவுஜி
அங்கே தான் படுத்துருக்காரு காய்ஸ் பாபாஜி. பாபாஜி பக்கத்தில் வரட்டுமா? பாபாஜி ஒரு நிமிஷம், நான் தான் பாருங்க, ஒரு நிமிஷம் என்ன உங்களுக்கு என்னாச்சு? ஏன் படுத்திருக்கீங்க இப்படி? இவர் ஏதாவது பண்ணிட்டீங்களா உங்களா? ஒரு நித்திரையில் இருக்கார். அப்படிங்களா? அவரை பார்க்க முடியாது இப்போதைக்கு. அவர் சாயந்தரம் வந்து எழுதிப்பார். சாயந்தரம்? ஆமாம், ஈவினிங் தான் பார்க்க முடியும் அவரை. பாபா நான் தான் பாபா, என்ன தெரியலையே உங்களுக்கு? கூப்பிடாரு. சரி ஐயா, என்னோட ஃபோன் இவர் கையில் இருக்காரு, வாங்கி தர சொல்லுங்க ஐயா. தாங்க ஐயா, எதுவும் பண்ணாதீங்க ஐயா. தேங்க்ஸ் ஐயா. பாபாஜி பக்கத்தில் போயிட்டுமா? பாபாஜி நான் வரட்டுமா? பாபாஜி என்ன தெரியல உங்களுக்கு? பாபாஜி உங்களை பார்க்கறதுக்காண்டி அவ்வளோ தூரத்துல இருந்து வந்தோம் பாபாஜி. பாபாஜி இவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்க நண்பன்னு சொல்லிட்டு இவர் நம்ப மாட்டேங்கிறேன். பயங்கரமா என்ன வந்து அடிக்கலாம் வராங்க. எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க பாபாஜி. சரிங்க பாபாஜி. தமிழ் தெரியும்? ஆமா தெரியுங்க. உங்களுக்கு என்ன புரியலையா? அன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் காசியில பார்த்த, நான் உங்களுக்கு ஃபோன் கூட அடிச்சிருந்தேன், நீங்க வர சொன்னீங்க என்கிட்ட. சரி பாபாஜி உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் பாபாஜி. எனக்கு புரியல பாபாஜி, தமிழ்ல சொல்லுங்க. மசாலா பூஜை முடிச்சுட்டு இங்கே தியானத்தில் இருக்கு. சரிங்க. என்ன பேசுறதா இருந்தாலும் நான் இன்னைக்கு மசாலா நான் அங்கேயே வந்துட்டுமா பேசாமா? அது எங்க இருக்கு? மதுரை தத்தனே. ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை பார்க்கறதுக்காண்டி தான் வந்த சாமாஜி. உங்ககிட்ட நிறைய பேசணும். சரிங்க சரிங்க சாமி. जय गुरु मंदिर हर हर महादेव देवादि देवती सती माँ कामक्का बगला मुझी सदा सुखी कोयला मुस्त आयुष्मान भव बम. जय माता. ஸோ கைஸ், அவர் என்ன இங்கே இருந்து மதுரைக்கு வர சொல்கிறாங்க. அங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்க, காலெல்லாம் ரத்தம் வருது. இங்கே இருந்துப்பா ரத்தம் வருது. இங்கேருந்து கிளம்பலாம். எங்க இருந்து நாம போறது? தத்தநேரி சுடுகாட்டுக்கு தான். இது மதுரையில் இருக்கும் சுடுகாட்டு காளியம்மன் கோவில். இந்த காளி கோயிலின் சுடுகாட்டில் உடல்கள் ஒருபோதும் அமைதி அடைவதில்லை. எப்போதும் எரியும் சவங்களின் வாசமும் காற்றில் கலந்த பிணச்சாம்பலும். இந்த கோவிலில் பலர் சொல்வது பேய்கள் ஆத்மாக்கள் இங்கே அடங்கி கிடக்குது. அதையும் தாண்டி இன்னும் மர்மமான சக்தி இங்க இருக்கிறது. சில அமானுஷிக சக்திகள் இங்க சுத்தி திரியறதா மக்கள் பேசுகிறார்கள். இந்த கிராமத்து மக்கள் சொல்கிறார் இது மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் என்று. இந்த காளியம்மா வாயிலா வந்து நிறைய பக்தர்களின் பிரச்சனைகள் மாயமா தீர்க்கிறதாம். அவர்கள் திரும்பும் நேரம் சந்தோஷத்தோட இருக்குமா. இங்கதான் இன்று இரவு அந்த சுடுகாட்டு மண்ணில அந்த சக்தியோட வாழும் அந்த அகோரியை நாம சந்திக்க போறோம். வாங்க கிளம்பலாம். ஸோ கைஸ்,
இப்போதான் நான் வந்து மதுரையில் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த ரோட்லலாம் யாரையுமே காணும். இங்கே இருந்து அந்த சோமியார் சொன்ன அந்த மயானத்துக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே போகிறதுக்காண்டி இந்த ஆட்டோ ரிக்ஷாவில் இருக்கிற யாருக்கிட்டையாவது கேட்கணும். அவர் சொன்ன அந்த அட்ரஸ் எனக்கு தெரியும். ஐயா, தத்த நீதி மயானம்னு சொல்லிட்டு மயானம் இருக்கு இல்லையா, அது இங்கேருந்து எவ்வளோ தூரம்? 4 கிலோமீட்டர் வருமா? 5 கிலோமீட்டர் வரும். 5 கிலோமீட்டர். ஸோ கைஸ் அப்படியே நம்ம ஆட்டோவை கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் அங்கிட்டு போனோம் கைஸ். அப்படியே ஆட்டோவில் ஏறி அந்த இடத்துக்கு போகலாம். எப்படி இருக்குன்னு எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. கிளம்பலாம் ஐயா. ஐயா, இந்த சுடுகாடு எப்படி இருக்கும் ஐயா? இது ரொம்ப பயங்கரமாக இருக்குண்ணே. ஏன் ஐயா அப்படி சொல்கிறீங்க? அங்கே காளி கோயிலே இருக்குண்ணே. இல்லை, அங்கிட்ட எப்படி நைட்டு போகிறதுக்கு சேஃபா? ரொம்ப சேஃப் கிடையாது. சேஃப் கிடையாதா? சரிங்க சரிங்க. நீங்கள் அங்கே போய் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அந்த பக்கம் போனது இல்லைண்ணே. கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே உள்ளதை சொல்கிறத பார்த்து. ஆமாம், சரியா சரியா. அப்போ போகிறது சேஃபே கிடையாதுன்னு சொல்ல வரீங்க. அதாவது காய்ஸ், இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க மதுரையில எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலுமே அங்கதான் கொண்டு இருப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போவாங்க இல்ல, இந்த பிறந்த உடனே இறந்து போறது அதுதானே சொல்றீங்க? ஆமா, வயிற்றுல இருந்து இறந்து போற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாருமே கொண்டு வந்து இங்கதான் புதைப்பாங்க, எரிப்பாங்க, எல்லாம் கர்மங்கள் எல்லாம் பண்ற இடமா. ஏன்னா பயங்கரமான இடம்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. காலமாடெல்லாம் நடந்து போறாங்க. உண்மையிலே இவர் பயங்கரமாக பயப்படுறாரு கைஸ். அதுக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஐயா, அதாவது உண்மையிலேயே வந்துட்டு சின்ன குழந்தைங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து எரிப்பாங்களா? அப்படிங்களா? இது ஃபுல்லாகவே மயானம் தான். சரிங்க. பரவாயில்ல கைஸ். ஆக்சுவலி என்னென்னா வந்துட்டு அந்த ஓட்டோக்காரர் அங்கே வரைக்கும் தான் வந்தோம். அவருக்குள்ளே வரதுக்கு செம்ம பயமாக இருந்ததுனால அவர் அங்கே என்ன நிப்பாட்டிட்டு போயிட்டோம். இந்த இடம் பார்க்க பயங்கரமாக இருக்குது. இது வந்து மதுரையில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு சுடுகாடுன்னு சொல்கிறாங்க. நிறைய அமானுஷிக விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம். இங்கே தான் அந்த அகோரி என்னை வர சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு 2-3 செக்ஷன் இருக்காங்க. அதாவது வந்து இங்கே வந்து இந்த மிஷினில் எரிக்கிறது, அங்கே எரிப்பையும் செய்வாங்க, புதைக்கவும் செய்வாங்களா. ஸோ அங்கிட்டு தான் அவங்க இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. நாய் காய்ஸ், அவ்வளோதான். உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னா. ஸோ இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் ஒரு கோவிலெல்லாம் இருக்குது. சிவனோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் அடிக்கடி பயங்கரமான கர்மங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே நாயெல்லாம் எடுத்துருக்காங்க. கைஸ், இங்கே வந்தபோது ஒரு அண்ணாவை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 2 பேர் இங்கே இங்கே ஒரு அக்கா நிற்கிறாங்க, இன்னொருத்தர் நிற்கிறாங்க. இந்த இடத்த பற்றி இவருக்கு நல்ல விதமாக தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்த பற்றி 2 வார்த்தை பேசுங்க ஐயா. இது பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே மிகப்பெரிய சுடுகாடு, தத்தநேரி சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. நீங்கள் ஓமையார் பார்த்துருப்பீங்கல்ல? ஆமாம். அந்த மாதிரி மதுரைக்கு இந்த தத்தநேரி சுடுகாடு. இந்த தத்தநேரி சுடுகாடை பொறுத்த பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இருக்குன்ற ஒரு தத்தனுடைய ஏரி, இங்கே ஒரு ராஜாவோட ஏரி இருந்ததாகவும், அந்த ஏரி சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு மக்களுக்கு இடத்த தானமாக கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு ஒன்று இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே மயானம் 30ஆம் மந்திரிச்சு. இங்கே மயானத்தை பார்த்து ரொம்ப பெருசாக இது கிட்டத்தட்ட ஒரு சமயத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படினாலும் ஒரு 60 பேருக்கு எரிக்கலாம். 60 பேர் ஒரே டைமில் இருக்கலாம். ஒரு 60 பேருக்கு இந்த இடத்துல எரிக்கலாம். இப்போ இந்த இடத்துல காவல் தெய்வமாகவும் இந்த மதுரை மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த இடத்துல உருவாக்கப்பட்டது எங்கள் அம்மா. இங்கே சரிங்க. இங்கே ஒரு கோவில் இருக்குது, தத்தநேரி காளி கோயில்னு சொன்னீங்கன்னா மதுரையில் இப்போ ஃபேமஸான கோயில். அதுதான் ஊர் மக்களையும் இந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கும் குலசாமியாகவே இப்போ மாறி. நீங்கள் வந்தாலும் இங்கே தான் உட்காருவீங்க, அங்கிட்டு உள்ளே எல்லாம் போக மாட்டோம். உள்ளே எனக்கு வேலை இல்லைல்ல, நமக்கு உள்ளே இல்லை உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு பயமா? எனக்கு பயம் கிடையாது. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு பயமாக தான் இருக்கு. அவங்களுக்கு இருக்கலாம். புதுசாக வரவங்களுக்கு பயம் தான். ஆள் ஆனால் அவங்களுக்குள்ள தத்தனை எப்பயுமே சுடுகாட்டுக்கால எரிக்கும் போது ஆள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பயம் இல்லையா? பயம் கிடையாது. எப்பயுமே நாங்கள் ஆத்தலை பார்க்க வரனால எங்களுக்கு பயம் இல்லை. புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக வரவங்க பயப்படுவாங்க. இப்போ ஏன்னா நீங்கள் அந்த ஓட்டோக்காரர் வந்தபோது அவரே வந்து ஆட்டோக்காரர் அரண்டு தான் போனார். நான் கேட்டேன், அவர் என்ன சொல்கிறது, எனக்கு இந்த இடம் புதுசாக இருக்கனால எங்களுக்கு பயமாக இருக்கு. நாங்கள் இங்கே உட்காந்து பழைய ஆளுகளுக்கு தெரியும், இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டாக ஒரு 11:55 ஒரு பலமான காற்றடிக்கும். நீங்கள் டெய்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு பறக்கும். சரிங்க சரிங்க. அதே மாதிரி ஒரு 12 ஆளுக்கு மேலே ஒரு காற்று, அதே மாதிரி இப்படி ஒரு காற்றடிக்கும், அப்புறம் இப்படி ஒரு காற்றடிக்கும். சரிங்க சரிங்க. உள்ளே வர மாதிரி, அதாவது அந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்மா உள்ளே வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக நீங்கள் 11:55 ஒரு காற்றடிக்கும். அதே மாதிரி 12 ஆளுக்கு ஒரு காற்றடிக்கும். இந்த இதை நாங்கள் கொஞ்சம் உணர்ந்துருக்கோம். இங்கே உட்காந்த அளவுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ந்துருக்கோம். தாய் அங்கே தகப்பன் அவ்வளோதான், தாய் அவ்வளோதான். என்ன வரம் கேட்டாலும் அவரை கொடுப்போம். சின்ன குழந்தைந்து பெரிய ஆள் வரை என்ன வரம் கேட்டாலும் கொடுப்போம். அவளை நம்பி வந்து நிச்சயமாக கண்டிப்பாக காப்பாற்று. நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப சின்ன ஏஜில் இருக்கிறவங்க இந்த இருக்காங்களா, அந்த குழந்தையெல்லாம் தான். ஓ, அதெல்லாம் குழந்தைங்களை எரிச்சிருக்காங்க. எரிப்பாங்களா? எரிக்க மாட்டாங்க, பொதிச்சு வச்சிருக்காங்க.
அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களை கூட்டி சின்ன குழந்தை ஏதாவது ஒன்றா தவறி போச்சுன்னா இங்கே வந்து புதைச்சிருவாங்க. அதிகமாக இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தெல்லாம் எடுத்து பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து தான் இங்கே அதிகமாக இங்கே கொண்டு வருவாங்க. பெரிய ஆளுனா எரிச்சிருவாங்க. சின்ன குழந்தைங்கன்னா இதெல்லாம் சின்ன குழந்தைங்க கொஞ்சம் காட்டி அதிகமாக சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இங்கே வந்து எரிக்க மாட்டோமோ புதைக்க தான் செய்வாங்க. அதுதான் இவர் நமக்கு காட்டி தர போகிறாங்க. எங்கய்யா? ஓ இங்கே இது எல்லாமே. ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி சமாதி மாதிரிலாம் கிடையாது. புதைச்சிட்டாங்க சாமி கும்பிட்டு இப்படி இங்கே வந்து புதைச்சிட்டு போயிடுச்சுன்னா எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க? அவ்வளோதான். இங்கே பார்க்குற இந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் புதைச்சிருக்கோம். இது வந்து ராஜா சுவாமின்னு சொல்லி மதுரையில் ஒரு சாமி இருந்தாங்க, அவங்களோட சமாதி. அப்புறம் அங்கே பகவத்சிங் இன்னொரு சாமி இருந்தாங்க, அவங்களோட சமாதி. அதாவது உட்கார வச்சு இது பண்ணாங்க. அதேதான். ஓ சாமி நம்ம சொல்லுவாங்கல்ல ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஜீவசமாதி. 2 சமாதி இருக்கு மதுரையில். அதாவது அங்கிட்டு போட்டோமா? போய் பார்க்கலாம். அதாவது காய்ஸ் இது வந்துட்டு உட்கார வச்சு ஒரு சமாதி அதாவது புதைச்சிருக்காங்க உள்ள. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா அன்னைக்கு? நாங்கள் இருக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு தரேன். இவருக்கு இருக்கு, இவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு லிங்கம் இருக்கும் பார்த்து. லிங்கம் இருக்கு. ஓ அதுக்கு மேலே லிங்கம் வச்சிருக்கீங்க? ஆமாம், ஜீவசமாதி தான் ஒரு லிங்கம் வச்சிருவாங்க. அங்கிட்டலாம் 2-3 பேரை பார்த்தோம் காய்ஸ். அவங்க தான் நம்மக்கிட்ட இந்த இடத்த பற்றி எல்லாம் பேசணும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு நாயங்களும் பார்க்கறதுக்கு மாடு மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்காங்க. அந்த சுவாமியார் இங்கே எங்கேயோ தான் இருக்குன்னு சொன்னால் உள்ளே போய் பார்க்கலாம். அவங்க என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் உள்ளே எல்லாம் போக வேணாம், அங்கிட்ட எல்லாமே எப்போவுமே புணங்கள் எரிஞ்சிட்டு இருப்பாங்க. சுவாமியார் இதுக்குள்ளே எங்கேயோ தான் உட்காந்துருக்காங்க, அப்படியே போய் பார்க்கலாம். பார்த்தா யாரையும் தெரிய மாட்டேங்குது. பாருங்க சுற்றி பயங்கர இருட்டாக இருக்குது கைஸ். அங்கே யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது. நம்ம சுவாமியார் தான், ஏதோ கண்ணெல்லாம் தெரியுது. ஐயா ஹரஹர மகாதேவ். ஐயா நீங்கள் அந்த சாமியார் தானே நான் காசியில் பார்த்தா? ஆமாம் ஆமாம். அன்னைக்கு நான் உங்களை பார்த்து எனக்கு சரியான பயம் ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் அப்படி இருந்தது. இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பணம் தானே? ஆமாம் ஆமாம். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ அனைத்து காரியங்களும் செய்து முடிச்சுட்டு இனிமேற்பட்டு தான் போய் ஓய்வு எடுக்கணுங்கிறதுல இருக்கு. நீ அம்மாவுக்கு போய் ஓம் இங்கெல்லாம் கொஞ்சம் காட்டுறீங்களா ஐயா? தேவி ஹர ஹர மகாதேவ் நீ போய் தேவி அலங்காரம் பண்ண. நீங்கள் எப்பவுமே இங்கே தான் இருப்பீங்களா ஐயா? எப்பவும் இல்லை, ஏதாவது தோணுச்சுன்னா வருவேன். இன்னைக்கு நீங்கள் என்ன மயான பூஜை பண்ணீங்களா? ஆமாம் மயான பூஜை. அதாவது இந்த எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும், எல்லாம் நல்ல அடுத்து பிறக்கக்கூடிய பிறவியாவதோ தீர்க்காயலோடு இருக்கணுங்கிறதுல நான் அவங்களுக்காக பூஜை பண்ணேன். ஐயா இந்த மயான பூஜைன்னா அதாவது இந்த இறந்த உடல் மேலெல்லாம் ஏறி இருந்து உட்காந்து பயணம் அதெல்லாம் பண்ணுவீங்களா? எல்லாம் வரத்தான் செய்யும். மேட்டு பள்ளங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் நாங்கள் நீக்கிறதுக்கு உண்டான வழிமுறை வச்சுருக்கோம். நீங்கள் அப்படியே என்ன இங்கெல்லாம் கொஞ்சம் சுற்றி காட்ட முடியுமா? இந்நேரம் போக வேண்டாம், வேணும்னா நம்ம அப்படியே போய் உட்காந்து பேசிக்கிறோம். சரிங்க. ரொம்ப நீங்கள் டயர்டாக இருக்கேன் நான். சரிங்க நீங்கள் போங்க, நான் வரேன். நீங்கள் கிளம்புங்க. இல்லையா ஒரே நிமிஷம் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் கிளம்புங்க. இல்லையா ஒரு நிமிஷம் அங்கே பார்த்துட்டு அப்படியே நான் பூஜை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அப்படியே தெரியுது. இது இப்போல்லாம் முடிஞ்சு அங்கே போய் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இது வந்து மண்டோடு தானே? உங்களுக்கு தெரியல பார்த்தா? ஆமாம். இதுல இருந்தெல்லாம் நீங்கள் ஏதாவது சாப்பிடுவீங்களா அடுத்து? ஆ அவருக்கும் பின்னாடியே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே என்ன இருக்குலாம் பார்க்கலாம். அது பாருங்க, இது இறந்த உடல். அப்படியே இது மண்டையோடு பாருங்க, மண்டையோடு எப்படி இருக்காங்க. மூஞ்செல்லாம் முழுசாக எரிஞ்சு போச்சு. ஐயோ பயங்கரமாக இருக்கு. அங்கிட்டு இன்னொன்று இருக்கு. இதெல்லாம் பாருங்க காய்ஸ் எப்படி இருக்காங்க. இது பாருங்க, இது மண்டையோடு. இது இந்த ஒயிட் கலர் மாதிரி தெரியுது இல்லையா? இது மண்டையோடு. இது பாருங்க, ஐயோ பயங்கரமாக இருக்கு பார்க்குறதுக்கு. இது பாருங்க ஐயா, இங்கே ஃபுல்லாகவே இறந்த உடல்களோட சாமான்கள் மற்ற விஷயங்கள் தான். இங்கே எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. வணக்கம் ஐயா. ஐயா இங்கே எல்லா இடத்துலையும் எரிப்பாங்களா? ஆமாம். நீங்கள் யார் வெட்டியானா? நீங்கள் தான் பணத்தை எரிப்பாங்களா? வணக்கம் ஐயா. லைட்டா பொண்ணு. அதான் ஐயா. வெளிச்சமா லைட் அடிச்சுக்கிறீங்கன்னு இருங்க ஐயா, இல்லை கேமராவில் தெரியல ஐயா உங்களா? ஐயா நீங்கள் இங்கே பணத்தில் எரிக்கிறவங்களா? எப்படி தெரியுது? இல்லை ஐயா எனக்கு தெரியல, நான் கேட்குறேன். நீங்கள் எங்கே படுத்து கிடக்குறீங்க அதனால கேட்டேன். எரிக்கிறாள். எத்தனை வருஷமாக இருக்கீங்க எங்க? அங்கே சின்ன பிள்ளைன்னு ஞானம் இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பணத்தை எரிப்பீங்க? லைட்டா பண்ண நீ தானே. சரி சரியா, உட்காந்து கூட பேசுனேன். இல்லையா லைட் இல்லைன்னா எதுவும் தெரியலையா? ஒரு நாளைக்கு எத்தனை பணத்தை எரிப்பீங்க இங்கே? ஆனால் வரதை பொறுத்து இருக்குண்ணே. எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பணம் இருக்கிறது தான். பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கூட
இருக்கு. அந்த சுவாமியார் அங்கே போயிட்டோன்னு தெரியலையே. ஸோ அங்கே உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ அங்கே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்க கைஸ், இங்கெல்லாம் போனால் இருக்கிறது அப்போ அடிக்கடி வந்துட்டே இருக்குமா. அந்த சுவாமியார் அங்கே உட்காந்து அவர் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கூட யாரெல்லாம் இருக்காரு. அங்கே பார்த்த மனுஷங்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஆள் பேசுகிற விதமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க எல்லாமே போனதெல்லாம் இருக்கிறவங்களா. அது மட்டும் இல்லாமல் அங்கே உட்காந்து தான் அந்த சுவாமிஜி, அதாவது அந்த அகோரி பாபா வந்துட்டு மயான பூஜை பண்ணிட்டு இருந்தோம்மா. அவர் இப்போ தான் முடிச்சோன்னு சொன்னாங்க. ஸோ அவரை பார்க்கறதுக்காண்டி தான் இங்கே வந்தோம். அதான் கைஸ், அவர் அங்கே உட்காந்துருக்காரு. அப்படி போய் பேசலாம். இங்கே இது வந்துட்டு ஒரு சிவன் கோவில்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குங்கிட்டு. இதெல்லாம் பாருங்கள். ஐயா அரியோம் நமச்சிவாயா. ஐயா கொஞ்சம் பேசலாமா? ஹரஹர மகாதேவா. என்னய்யா கோழியெல்லாம் கிடக்குது, அது என்னது? கோழி தானே? நீங்கள் ஏதாவது பண்ணதா ஐயா? கைஸ், ஐயோ கோழி தலையை காணோம்ப்பா. நீங்கள் பண்ணதா? அப்படியே ஒரு பொண்ணுக்கு திருமணம் முடியலன்னு அங்கே வந்து நான் ஏற்படுத்தல. காசியில் வந்து அவங்க வந்து கேட்டாங்க, எப்பயாவது மதுரை திருவண்ணாமலை இந்த மாதிரியெல்லாம் நான் பயணித்து வரக்கூடிய காலம் இருக்குது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவங்க கேட்டது அதே மாதிரி வந்து இந்த காரியத்துக்கு இன்னதுக்கு இப்படி தான் பண்ணணுங்கிற நிலை பிரகாரம் அந்த பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் நடந்துச்சு. அதாவது நீங்கள் வாயாலே கடிச்சு? ஆமாம், வெறும் ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டேன். அது வேறு ஒன்றும் இல்லை. காலையில் பைரவர்களுக்கு உணவு வேண்டும். சரிங்கய்யா, அதனால தான் அந்த நாயெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க இங்கிட்டலாம். அவங்கெல்லாம் பைரவர்கள். பைரவர்கள்? நாய்கள்னு சொல்லாதீங்க. சரிங்க, பைரவர்கள். மன்னிச்சிருங்க. அதாவது ஐயா இங்கே வந்துட்டு இப்போ திருவண்ணாமலையிலையும் காசிலையும் பத்ரிநாத்லையும் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஆமாம் பார்த்துருக்கோம். சரி, உங்களை வந்து காசியில் வந்துட்டு உங்களை வச்சு வீடியோ எடுத்துருக்கோம். ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப கால் அடித்து மெசேஜ் பண்ணி கடைசியில் தான் உங்களை பார்க்கறதுக்கான இந்த ஒரு தருணம் அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு நீங்கள் என்னை பார்த்தபோது உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? இல்லையா? இருந்திருந்தாத்தான் நான் வந்தோடனே சொல்லியிருப்பேன். முகமெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு உங்களுக்கு. அப்படிங்களா? சரிங்க, தெரியல. அதுவும் இல்லாமல் மயான பூஜை முடிச்சுட்டு வந்து தவத்தில் உட்காந்து. அதாவது கைஸ், இவரை நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு காசியில் தான் பார்த்தோம். அதுக்கப்புறமா சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்படி கிடைக்கிறது பயங்கர பெரிய விஷயம். இவர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஜோல்சியர். கோரியா பார்க்குற மாதிரி கிடையாது. இவர் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சமுதாயத்தில் எல்லா விதத்துலேயும் ரொம்பவே பிரபலமானவங்க கூட தான் இருக்கிறாங்க. நான் பார்த்த போது ரஜினிகாந்தோட ஃபேமிலியும் இவருக்கு ரொம்பவே தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டைரக்டர் பாலாவும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்களா? அந்த நான் கடவுள் படம் எடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது இல்லை? நீங்களும் அகோரியா இருக்கீங்க, அவரும் அகோரியா சம்மந்தம்? பாபாஜிலாம் எல்லாரும் வந்து நாங்கள் அகோரிகள் எல்லாம் வந்து வர்றவங்கெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க, பயந்துட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் யார் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்கு இந்த கதையை ரெடி பண்ணது. சரிங்கய்யா. நான் கடவுள் படத்தில் ரெடி பண்ணி செஞ்சு அது பகவான் ஈசன் யாருக்கு வந்து அதை கொடுக்கணுங்கிற அந்த காசி விஸ்வநாதர் இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் அதை போய் சென்றடையணும். சரிங்க. அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம பாபாஜி எல்லாம் வெளியில் கொண்டு வரணும், மக்களுக்கு யார் இவங்கன்னு தெரியணும். தெரியாமல் எத்தனையோ விதங்களில் போய் ஏமாந்து தன்னையும் வருத்திக்கிட்டு தன் உடம்பையும் தானமாக பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது நிறையா பேருக்கு தெரியறது இல்லை. அதனால் யாருக்கு விமோசனம் கொடுக்கணும், யாருக்கு பாப கர்மாக்கள் பிணக்கணும், யாருக்கு மாங்கல்யம் முடியலையும் அவங்களுக்கு, அதே நேரத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சர்வதோஷமாக இருந்தாலும் அனைத்து காரியங்களுக்கும் என்னால் என்னை தேடி வர்றவர்களுக்கு அவங்க அதிர்ஷ்டம்தான். அதிர்ஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த தனுஷோட ஃபேமிலி என்ன அவங்க கூட? அதெல்லாம் நான் இதில் சொல்ல விரும்பலை. சரிங்கய்யா. சரிங்களா. மிகப்பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் உங்களுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா? இருக்கு. அரசியல்வாதிங்க கூட? ஆமாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது, நீங்கள் சொல்லவும் விரும்பல. என்னோட சுதந்திரம் போயிடும். இன்னொரு விஷயம், இவங்க கூட எல்லாம் போய் நீங்கள் பூஜை எல்லாம் இவங்களுக்கு வேண்டி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கிறேன். அம்மா காளி முன்னாடி தான் உட்காந்து பண்ணியிருக்கிறேன். சரிங்க. இந்த பக்கம் மயான பூஜை எல்லாம் பார்த்து இங்கேயும் பண்ணியிருக்கிறேன். சரிங்க. காசிலையும் பண்ணியிருக்கிறேன், அசாம்லேயும் பண்ணியிருக்கிறேன். அதாவது மா காமாக்கியா கோவிலில்? மா காமாக்கியா கோவில் மந்திரில் பிரம்மபுத்திரா நதி அங்கே தான் ஓடுது. சரிங்க. மாதத்தில் அதே நேரத்தில் வந்து அந்த ஜூலை மாதத்தில் மட்டும் அங்கே இருக்கக்கூடியது
அம்மாவோட 108 சக்தி பீடத்தில் ஒரு பீடம் அங்கே விழுந்துருச்சு. ஆமாம். அப்படி இருக்கிறதுனால அந்த மாதத்தில் 5 நாள் பிரம்மபுத்திரா நதியேவும் ரொம்ப ரெட் கலராக தான் போகும். சரிங்க. இந்த ஃபைட் மாஸ்டர் கூட இருக்கிற ஃபோட்டோ பார்த்தா அவர் எங்கள் மாஸ்டர் தான், என்னோட நண்பர். டைப்பரிச்சில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அதே நேரத்தில் வந்து தான் எப்படி இருக்கணுங்கிறத விட தன் மக்கள்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொந்த பணத்தில் ஒரு கோவிலை கட்டி, இசைக்கு சுரராமாடசாமி கோவிலுங்கிறத கட்டி, அதுக்கு பிற்பாடு 2வது வந்து அதை பொதுமக்களுக்காக தானமாக கொடுத்து ஒரு ஆன்மீக பணியில் அவர் இருக்கிறார். அவர் விஷயங்கள்லாம் நான் பர்சனலாக சொல்ல விரும்பலை. அவரோட பேர் எல்லார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவேன். அது என் நண்பர், மதிப்பிற்குரிய என்னுடைய பக்திமான். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணுங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் முடிச்சுட்டு வந்து காரியங்களை பார்த்துட்டு இருக்கேன். சரி. 20 வருட நண்பர். அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒருவர் தான் கனல் கண்ணன் என்பவர். சரிங்க. சண்டை பயிற்சியாளர். அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய ஒரு ஆக்டர் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதாக நாம் பார்த்தோம். அது அவரும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நண்பர். ஒரு நிலையாக பயணிக்கிறோம். சரிங்க. அடிக்கடி வந்து வருவார். இமயமலைக்கு ரிஷிகேஷுக்கு வருவார். வரக்கூடிய நேரத்தில் பாபாஜி குகைக்குள்ளே போய் தவம் பண்ணிட்டு வந்துடுவார். உங்களையும் பார்த்துட்டு தான் போவீங்களா? கண்டிப்பாக. முதலில் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு பணியணும், வணங்கணும். அதுக்கு பின்பு நம்மளை படைத்த இறைவனுக்கும், அதே நேரத்தில் வந்து அம்மையாருக்கும் அப்பனுக்கும் புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு வணங்கினா மட்டும் போகும். சரிங்க. வேறு யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ ஜோசியெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? ஆமாம். எங்கள் பாரம்பரிய தொழிலே ஜோதிட தொழில் தான். பிறவியில் வந்து நாங்கள் இங்கே உள்ளவர். சரிங்க. நம்ம சமுதாயம் இப்படி இருக்கிறதுனால எங்கள் பரம்பரை குல தொழிலே இதுதான், ஜோதிட தொழில் தான். அப்படி இருக்கிறதுனால 2வது வந்து இந்த தோஷங்கள், பெண்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை, திருமணத்தில் வந்து பிரச்சனை, அதே நேரத்தில் வந்து இந்த பாதியிலேயே வாழ்க்கை பிரிஞ்சு போடுறது, இந்த இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இப்படி தோணுது. அதனாலதான் 11 தீட்சை வந்து எனக்கு பாபாஜி கொடுத்துருக்காங்க. அதாவது கஞ்சா கருப்பு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஆமாம். அவருக்கு நான் தான் ஜாதகம் பார்த்து செஞ்சு இவ்வளோ நாள் நல்ல நேரம் இருக்குது, இப்படி போகணும் வைக்கணும் அப்படிங்கிறதால இருந்து சொன்னேன். அதுக்கப்புறம் 123 பொண்ணு பார்த்து ஜாதகம் செட் ஆகலை. 123? ஆமாம். 124வது பெண்ணு தான் செட் ஆகி என்கிட்ட வந்து அருளாசி கேட்டாங்க. சரிங்க. என்னுடைய ஞான திருஷ்டியில் வச்சு பார்த்தேன். பார்த்த உடனேயும் கொஞ்ச நாள் தான் சிரமம் இருக்கும், தேர்த்திக்கலாங்கிற விதத்தில் உசுரா அல்லது மனசா அல்லது பின்னம்மா அப்படின்னு இருக்கும்போது அந்த நேரத்தில் என்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்து சிரமத்தை கொடுத்து என் நண்பர், அதாவது நீங்கள் கூப்பிடக்கூடிய கஞ்சா கருப்பு என்பவர், கருப்பு ராஜா அவருடைய உண்மையான பெயர். அவருக்கு நிலைகள் பிறந்துடுச்சு. தெலுங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கார். அதனால் தமிழில் அவருக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யா அவர்கள், அவர் இப்போ கூட ஏதோ அம்மா ஹோட்டல்னு ஒன்று மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்களாம். அப்போ அங்கே போயிருந்துருக்கிறாரு. அப்போ அந்த ஹோட்டல் கூட விலைக்கு வாங்கிட்டு இருந்ததாக சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ வந்து ஒரு இடத்துல சென்னையில் சாலிகிராமத்தில் வந்து ஒரு சின்ன ரூம், பாத்ரூம் கூட பெருசாக இருக்கும், அதை விட சின்ன ரூம். அப்படி இருக்கும்போது 4க்கு 6 ரூம். அதில் உட்காந்து இந்த மாதிரி நான் நடிக்கணும் சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சரிங்க. மதிப்பிற்குரிய சூரிய அவர்கள் ஜாதகம் பார்த்துட்டு பணம் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்தது 100 ரூபா தான். அந்த 100 ரூபாயை வச்சு நீ அடுத்த நாள் அன்னைக்கு சாப்பிடணும், அடுத்த நாள் காலையில் ப்ரொடக்ஷனில் சாப்பிட்டுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு பணம் வேணும்ல. ஆமாம்.
அப்படி இருக்கனால அதை நினச்சிட்டு நான் வாங்கிட்டு திரும்ப கூப்பிட்டு கொடுத்து எனக்கு பணம் இதுக்கெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு டீ வாங்கி கொடுக்கணும், சரி டீ மட்டும் போதும் அப்படின்னு அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு வந்தவன் நான் தான். சரிங்க. காசியிலேருந்து பூஜை பண்ணி கொண்டு வரப்பட்ட பொருளை கொடுத்து வச்சு விட்டது நான் தான். சரிங்க. அதுக்கப்புறமா தான் அவர் இவ்வளோ பெரிய ஆளானா? ஆமாம், வேணா கேட்டுக்கோங்க, நம்பர் தரேன். அடிக்கடி நீங்கள் பேசுமா அவர்கிட்ட இப்போ கூட? கண்டிப்பாக. நான் தவத்தில் உட்காந்துருந்தேன்னா யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க முடியாது. சரிங்க. பூஜையில் உட்காரும்போது ஏன்னா அவங்களுக்காக நம்ம பொறுப்பெடுத்து நம்ம வாங்கி இதெல்லாம் முடிக்கிறோங்கும்போது நம்மளுடைய பேர் பெற்றக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் உட்காந்துக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். அதாவது ஐயா, அன்னைக்கு நான் உங்களை காசியில் பார்த்த போது 2026 வர அரசியலில் கூட நீங்கள் மாற்றங்கள் இருக்குன்னு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். ஆமாம். ஹனுமான் காட்டுக்கிட்ட இருக்கிற டீ கடையில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, நான் அப்போவே சொன்னேன்ல உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி இந்த தமிழில் வந்து விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய மகன் விஜய் இளைய தளபதி வந்து இந்த அரசியல் கட்சியை தான் ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஒரு கட்சின்னு சொன்னாங்க. ஆமாம், ஞாபகத்தில் இல்லை, நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம். சரி, அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போது நீங்கள் நினச்சிங்கன்னா வர எலெக்ஷனில் யாரையாவது பெரிய ஆளாக விட முடியுமா? ஐயா நிறையா கேட்டிருக்காங்க, நான் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக தெய்வம் யாருக்கு உத்தரவு கொடுக்குதோ அவங்களுக்கு பூஜை பண்ணுவேன். இதில் இருந்தெல்லாம் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லையா? அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைங்க ஐயா. ஈசன் கொடுத்த பிள்ளைகள் அனைவரும் நல்லா இருக்கணும். ஐயா, என்ன இந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்கு ஐயா? அதோ வந்த போதே நான் கேட்கணும்னு நினச்சோம். இது ஏதோ கவரெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, இது என்னது? இப்போதான் அதே சொன்னேனே, மயான பூஜை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதில் வந்து ஒரு ஆத்மா இருக்கு, இயக்கத்தில் இறந்தது. அதனால் வந்து அந்த ஆத்மா இருக்கிறதுனால அதை கொண்டு வந்து அதோட ஆசைகளை பூர்த்தி பண்ணி முடிச்சுட்டு. ஐயோ, நம்ம மேலெல்லாம் யாராவது இல்லையா? வேணும்னா கொண்டு போங்க, அப்படிலாம் ஒரு நல்லது நடக்கட்டும், வாங்க. ஐயோ சும்மா இருங்க ஐயா, வேணாம் ஐயா. காசியில் ஏற்றி விட்ட மாதிரி லைட்டாக ஏற்றி விட்றேன். ஐயோ தயவு செய்து அப்படிலாம் பண்ணாதீங்க ஐயா, எனக்கு பேயனா ரொம்ப பயம். ஐயா, இந்த கோவிலில் எந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க? சடங்குகள் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு, அடுத்தபடியாக வந்து திருமணம் முடிக்காமல் ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, சரிங்கய்யா, திருமணம் தட்டி போகிறவங்களுக்கு, சரிங்க, இது எல்லாம் நடக்கும். அமானுஷ்ய ஆவிகள் கட்டுக்கடங்காதது இருந்துச்சுன்னா கூட்டு வாங்கி போட்டு அவங்க நினைச்சது பிரகாரம் கூட்டிட்டு சாவி ஒரு பக்கம். அதெல்லாம் இந்த கோவிலில் பண்ணுவாங்க. இந்த இருக்கே அம்மாட்ட முன்னாடி இருக்குல்ல, காளி அம்மா கிட்ட. ஆமாம், தத்தநெறி மயானம். தத்தநெறி மயானம் மதுரையில் இருக்கு. காசிக்கு அடுத்தபடியாக இந்த நேரமும் பிரேதங்கள் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம், இங்கே எந்த நேரமும் எரியக்கூடிய. இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா ஐயா? இல்லை, இன்னொரு தடவை கேள்வி கேட்கறது நம்ம அடுத்து இன்னொரு இடத்துல சந்திச்சுங்க ஐயா. ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிட்டுமா? இல்லையா, நான் தியானம் பண்ணணும், தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்க. இன்னொரு நேரத்தில் இன்னொரு காலகட்டத்தில் நம்ம ஒரு இடத்துல சந்திப்போம். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா உங்களை திரும்ப பார்க்கணும் ஐயா. ஏன்னா பார்ப்போம், உங்ககிட்ட எனக்கு நிறைய விஷயம் கேட்க வேண்டி இருக்கு, பார்க்க வேண்டிய நிலைகள். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. பகவான் வழிவகுப்பாரு, அன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். அந்த கேள்வியை அப்போ பார்த்துக்கலாம். நான் இப்போ தியானத்தில் இருக்கணும். சரிங்க சரிங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஹரஹர மகாதேவ். ஓம் பார்வதி தேவி ஹரஹர மகாதேவ். ஹரஹர மகாதேவ். அனுகிரகம் பண்ணுங்க ஐயா. ஹரஹர மகாதேவ். ஹரஹர மகாதேவ். ஆயுஷ்மான் பாபா. அதிகாலையிலே நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க, காரணம் என்ன ஐயா?
காரணம் எதுவுமே இல்லைங்க. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ, என்ன கஷ்டப்பட்டு நம்ம வர்றோமோ, அது நம்ம வேண்ட வேண்டியன்னு அவசியமே இல்லை. ஆத்தா கிட்ட வந்து நின்னாலே போதும், அது தன்னாலே நிறைவேறும். உங்களுக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி நிறைய? கண்டிப்பா நிறைய நடந்திருக்கு. ஆமா, நான் இப்ப எனக்கு ஒரு 14 வருஷமா குழந்தை இல்லை. சரிங்க ஐயா. இந்த தெய்வத்துக்கிட்ட தான் வந்து நான் எதுவுமே கேட்கவே இல்லை. அம்மா எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ அது நீ கொடுத்துரு, நான் உங்கள்கிட்ட இப்போ வரை நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு காசு வேணும், பணம் வேணும், குழந்தை வேணும், எதுவுமே கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுங்க. சரி, நீங்கள் பார்த்து கொடுத்தது எனக்கு நான் ஏற்றுக்கிறேன். இப்போ உங்களுக்கு குழந்தை? ஆமாம், குழந்தை கிடச்சிருக்கு. அதான் என் வாழ்க்கையில் என்னென்ன இல்லைன்னு நினச்சோன்னா எல்லாமே கிடச்சிருக்கு. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம இந்த அம்மா நிம்மதியாக இருக்கு. தெய்வத்தை பொறுத்த அளவுக்கு செய்வேனா அதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு எந்த இதுவுமே அண்டாது. நம்ம கெட்டது நினச்சி எதுவுமே. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முடிவடைஞ்சிடும். ஆமாம், வந்து நீங்கள் இந்த பூமியில் நின்னாலே போதும். சரிங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்களோ அதை நிறைவேறும். சரிங்க. அதுக்கு நானே உதாரணம். சரிங்க. பார்த்ததுல ரொம்ப. உங்க பேரு? என் பேர் மணிகண்டன். பரவ மார்க்கெட்ல கடை வச்சிருக்கேன். சரி, அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். தெய்வ இவர் இருக்காரு, லிங்க சிவபெருமான் இருப்பாரு. எல்லா இடத்துலயுமே அபிஷேகம் அலங்காரத்தோட இருப்பாரு. அங்க அப்படி நேர் ஆப்போசிட்டா இருப்பாரு. புரியுது. ஆமா, அங்க வந்து இந்த நம்ம அந்த பொணவாடையில தான் இருப்பாரு. ஆனா இவரோட இடம் வந்து இதான். இங்க எப்பவுமே பொணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கும். ஆமா, இந்த இருக்கு பாருங்க, எப்பயுமே இங்க எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு என்னமோ கம்மியா இருக்கு. இன்னைக்கு எப்பயுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலை தான் போயிட்டு இருந்தேன். சரிங்க. அந்த பௌர்ணமி இது என்னைக்கு எப்பயுமே கிரிவலம் சுத்தி இருக்கீங்க? ஆமா, கிரிவலம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த மைண்டே வரல. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, பவர்ஃபுல்லா இருக்கு. நீங்க வந்து பட்டு தெரிஞ்சதுனால? ஆமா, பட்டு தெரிஞ்சதுதான். சரிங்க. நம்ம நண்பர் ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு, அது மாதிரி வாங்க அப்படின்னா அப்படியே வந்துருந்தேன். அன்னையில இருந்து? ஆமா, அன்னையில இருந்தே வந்துட்டு தான் இருக்கு. சரிங்க. இப்போ இங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? தெய்வத்தை நம்பி வாங்க. தத்தனை காளி தெய்வத்தை நம்பி வாங்க. கண்டிப்பா. ஆமா, உங்க மனசுல என்ன இருக்குமோ நீங்க எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை. அப்படி நிறைவேறாமலாம் இருக்கவே இருக்காது. 100% நிறைவேறாம இருக்கவே. நிறைய பாபாஜிஸ் எல்லாம் வருவாங்களா? அது எனக்கு சரியா தெரியல. அகோரி மட்டும் ஒரு நாள் பார்த்தேன். அமாவாசை அன்னைக்கு அகோரிகள் மட்டும் பார்த்தேன். அமாவாசைக்கு நிறைய பேர் வருவாங்க போல. ஆமா ஆமா, நிறைய வருவாங்க. சரிங்க. கைஸ், நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த மதுரை தத்தநேரி மயான காளி கோவிலுக்குள்ள பார்த்தேன்னா இங்க ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு. அதாவது உங்களுக்கு யாராவது செய்வன வச்சுட்டேன்னா, இல்லைன்னா உங்களோட ஏதாவது விஷயம் காணாம போயிடுச்சுன்னா, அதுக்கு யாரையாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, கோவிலுக்குள்ள பூசாரி இருப்பாங்க, அவரே கூட்டிட்டு வந்து கூட நீங்க வந்து இங்க ஒரு பூஜை பண்ணலாம். அந்த பூஜையில உங்களுக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சிடும். மக்களுக்கு இங்க வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு விசுவாசம் இருக்கு, அதாவது ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வந்து இங்க ரொம்பவே பிரபலமான விஷயம். அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு அகோரி அவர்களை பாக்குறதுக்காண்டி நிறைய டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 நாள் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ உங்க முன்னாடி கொண்டு வரோம். கண்டிப்பா இந்த கோவில் முன்னாடி நின்று உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட அபிப்பிராயம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல பாக்குறது வரைக்கும் சைனிங் ஆஃப். Let me take care guys. Bye.